ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்தே ஆகணுன்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி தான் அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். அப்புறம் அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் பொருள்லாம் வந்திருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். முழு மஞ்சள் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் வந்து அவிச்சு காய வச்சு அரைச்சி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைம் எனக்கு வந்து அரைச்சி கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து அரைச்சி வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இப்போ தான் வந்து மஞ்சள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வீட்டில் அரைச்சது இது வரைக்கும் வந்து கடையில் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மஞ்சள் வந்து நம்ம அந்த வாளியை ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா நல்ல மனம், இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ அதோட மனம் நல்லா ஹெவியாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறதுல அந்தளவுக்கு வந்து ஃப்ளேவர் இருக்காது. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய், பலாப்பழம், அப்புறம் வடையெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. பலாச்சோளம் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த டைம் முழு பழமும் வாங்கி கொடுத்து விட்டாங்க. வந்து ஒரு 3 நாள் ஆச்சு, சுத்தமாக மனமே இல்லை. அதனால் வந்து அறுக்காமல் வச்சுருந்தேன். லைட்டாக பார்த்திங்கன்னா ஓரத்தில் அழுக ஆரம்பிச்சிச்சு. அக்கா வந்து காலையிலே ஃபோன் அடிச்சிட்டாங்க, நீ வந்து அறுத்துரு, இதில் வந்து மனம் வரல, ஆனால் வந்து உள்ளே நல்லா பழுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதேமாரியே பார்த்திங்கன்னா கட் பண்ணோன்னா உள்ளே நல்லா பழுத்து இருந்துச்சு. ஆனால் அந்த பழம் வந்து வாசனை வந்து அறுத்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு. பழம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில் ரொம்ப சூப்பரான பழம், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பழமும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் வந்து சேல் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பழம். அப்புறம் படையானம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்து படையெல்லாம் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா இடம் வசதி இல்லை. ஸோ அதனால் அக்காட்ட தான் கேட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்து போட்டு வச்சுருந்த படையான், ஸோ எனக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. மஞ்சளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். கலரும் பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காகவே இருக்குது கடையில் வாங்குறத விட. இது கலர் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இதை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா கலரும் வந்து மாறாமல் இருக்கும், வண்டும் பிடிக்காமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மசாலாவும் வீட்டில் தான் நான் அரைச்சிக்குவேன். மிளகு, ஜீரகம், அப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், இது எல்லாமே நான் வந்து அரைச்சிக்குவேன். இந்த சாம்பார் பொடி, இந்த கரம் மசாலா, அது மட்டும் வந்து கடையில் வாங்குவேன். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டிலே அரைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஸோ பார்ப்போம், நம்மளுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து வெளியில் வந்து விருந்து இருந்ததுனால, ஸோ அவங்க காலையிலே வந்து எனக்கு வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ரசம் வச்சுட்டு காடை வறுத்துடலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படியே வந்து கீரையும் வந்து பருப்பு போட்டு கீரை செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தோம். வீட்டில் பசங்க இருந்தால் கேட்பாங்களா, அவங்க எங்களுக்கெலாம் ரசம்லாம் வேணாம், அந்த ஏதாச்சும் எனக்கு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து கடையிலே வந்து ஆர்ட்ரு பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து கடையில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பனானா லீஃப்லலாம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ரு பண்ணோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் நிறைய கடையில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பனானா லீஃபில் அன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணோம். ரைஸை விட சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. நிறைய கடைகளில் ஒரு பீஸ் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி குவான்டிட்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இருந்தது. ஸோ நல்லா பெரிய பீஸாக 2 பீஸு போட்டிருந்தாங்க. அப்புறம் பாயில் எக்கு, அப்புறம் நம்ம வீட்டில் செய்கிற மாரி தால்ச்சா, நல்லா பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக தால்ச்சா செஞ்சுருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரியாணியாக இருந்தாலும் தால்ச்சா கூட சாப்பிட்றப்ப தான் பார்த்திங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சும்மா பிரியாணிலாம் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. அது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிடிக்கல. மற்றபடி வந்து செம்மையாக இருந்துச்சு, சட்டிலாக இருந்துச்சு. ரொம்ப காரம் இல்லாமல், ஆயிலும் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து சூப்பராக வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ்லாம் நிறையா இருந்ததுனால காடையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. காடையையும் கீரையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. கிச்சனில் யூஸ் பண்ண டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அந்த வெளியில் உள்ள அந்த லிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கேப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு தூக்கி போட மனசில்லை. ஸோ அதனால் வீட்டில் ஒரு டப்பா இருந்தது, ஸோ அதை வந்து வச்சுட்டேன். நம்ம வாஷ் பேசினில் வந்து நம்ம பாத்திரங்கள் ஒரு ரூபாய் வேஸ்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி ஒரு பையில் போட்டு தான் வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த டப்பா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். வந்து பாத்திரங்கள் இருப்ப அந்த சாப்பிட்ட வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பக்கத்தில் ஒரு டப்பாவில் கவர் வச்சு அதில் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன். இது ஓப்பனில் இருக்கனால நம்மளுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூடி போட்டு டப்பா இருந்துச்சுன்னா
நம்மளுக்கு வேஸ்ட்டெல்லாம் வந்து இதில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்து டஸ்ட்பின் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எப்படி இருந்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டு வந்து கொட்டுறப்போ கொஞ்சம் வந்து அந்த இடம் சீக்கிரமாக வந்து அழுக்காயிடுது. ஸோ இந்த மாதிரி வால்பேப்பர் ஒட்டினோன்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புது டஸ்ட்பின் வச்சுட்டு வந்து வால்பேப்பர் ஒட்டியாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பழைய புக்கு நோட்டெல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வேஸ்ட்டான பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து போட்டுட்டு பழைய குக்கர் வந்து வீட்டில் நிறையா இருந்தது. நானும் அடிக்கடி வந்து ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் குக்கரை. கைப்பிடி போயிடும், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா விசில் போயிடும், அதுமாரி ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டு நல்ல குக்கராக, நல்லா அழுத்தமான குக்கரை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கடையில் வந்து போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 600க்கு மேலே தான் வந்து காசு கிடைக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த கடையில் இருக்குது பழனிசாமி. ஸோ அங்கே போயிட்டு வந்து நான் குக்கர் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு இது வாங்கினேன் அந்த குக்கரு. இந்த பிராண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு குவாலிட்டி கைப்பிடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லூஸ் ஆனது கிடையாது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பிராண்டு. சாப்பாடு வச்சா தண்ணி வரும், கீழே வந்து அதுதான் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஒரு சோளம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வடிச்சுக்கலாம். 10 years வாரண்டி. வேண்டி எதுக்குலாம் வராதுனாக்கா இந்த இது விசிலுக்கு இதுக்கெலாம் வேண்டி வராது. எதுக்கு வேரண்டி கொடுப்பீங்க? பாத்திரம் தீஞ்சிச்சுன்னா, அடி பிடிச்சிச்சுன்னா, இல்லை வேகலைன்னா உங்களுக்கு வேண்டி 10 வருஷத்துக்கு. கைப்பிடியும் நாங்கள் கீழே சப்போஸ் கீழே வந்து உடஞ்சிச்சுன்னா உடையாதுன்னா ஸ்பேர் பார்ட் வாங்கிக்கலாம், அதுக்கு வேண்டி வராது. சரி ஓகே. இந்த பாத்திரத்துக்கு மட்டும்தான். ஓகே. அல்ட்ரா பிராண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் குக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கைப்பிடி கூட லூஸ் ஆகலை, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்துட்டு கிடையாது, எந்த ஒரு பொருளும் நான் மாற்றினதும் கிடையாது. அதனால் வந்து அல்ட்ராலே வாங்கலாம் அப்படின்ட்டு அல்ட்ராவில் தான் ஒரு சின்ன குக்கர் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு அலுமினியம் குக்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கைப்பிடி போயிடும், இல்லாட்டி அந்த கேஸ் கட் போயிடும், அந்த வாசர் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு டைம் வந்து இந்த பக்ரீத் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து கறி வச்சுட்டு ஹாலில் ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டாக இருந்துச்சு கிச்சனில். என்னென்னு வந்து எட்டி பார்த்தா அடுப்பு எரியுது, அடுப்பில் வச்சுருந்த குக்கரை காணும். எங்கேன்னு பார்த்தா அது குக்கரை ஒரு சைடில் போய் கிடக்குது. கறியெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனே செதறி போச்சு. அந்தளவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு குக்கர் வெடிக்குது. இது வரைக்கும் நான் இதெல்லாம் வந்து இது பார்த்ததே கிடையாது. எனக்கே வந்து பயம் தாங்கலை. அந்த நேரத்தில் நம்ம இருந்து தான் என்ன ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து இனிமேல் இந்த மாதிரி பழைய குக்கர்லாம் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல குக்கராக வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் அல்ட்ரா பிராண்ட் தான் வாங்கியிருந்தேன். உண்மையிலே அது ரொம்ப சூப்பரான பிராண்ட் தான். அதுமாரி அலுமினியம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் சில்வர்லேயே வாங்கிட்டேன். பன்னீர் மேக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆன்லைனில் வந்து ஆட் டு கார்ட்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு டவுட்லேயே இருந்தது. நான் போயிருந்தப்போ அந்த கடையில் இந்த பன்னீர் மேக்கர் இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன். நம்ம கிச்சனில் வந்து எல்லா பொருளும் இருக்கணும்னு நான் நினப்பேன். இந்த பொருள் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது, அதே மாதிரி நான் வாங்கிட்டேன். ஆனால் இந்த பார்க்குறப்ப வந்து நவீன மூட்டை பூச்சி கொள்கிற மிஷின் மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமலே நம்ம சூப்பராக வந்து பன்னீர் செய்யலாம். ஒரு ஆசை, ஏன் வாங்காமல் இதை மட்டும் ஏன் விட்டு வைக்க அப்படின்ட்டு இதையும் வாங்கிட்டேன். இந்த பன்னீர் மேக்கரில் வந்து நம்ம பன்னீர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன். லாங் வீடியோ இல்லாட்டி ஷார்ட் வீடியோவில் வச்சும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதோட நம்ம இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.